ஒன் டே கிரிக்கெட்டில் அவர் ராஜாங்க. ஓகே. அதை பற்றி பேச்சே கிடையாது. நம்ம டெஸ்ட் கிரிக்கெட்டில் பேசுகிற ரோஹித் சர்மாவே இல்லை. நிதிஷ்குமார் எல்லாம் ஒரு ஃபாஸ்ட் பவுலராக நான் ரேட்டே பண்ண மாட்டேன். ஓகே, நீங்கள் எடுத்து போனது 3 ஃபாஸ்ட் பவுலர், அவங்க அடிக்கிறது 400 ரன் அடிக்கிறாங்க. இந்தியாவோட ஸ்ட்ரென்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னு தான். கண்டிப்பாக. நீங்களே அதை கொலை பண்ணுறீங்க. உங்களோட ஸ்ட்ரென்த்தை நீங்களே அழிச்சிக்கிறீங்க. என்னென்னு எனக்கு புரியல. அது என்ன, அதில் என்ன சந்தோஷம் இருக்குன்னே தெரியல. நம்ம எதுக்கு ஒரு புளியை பார்த்து போன சூடு போட்டுக்கணும்? அவன் நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சுருக்கான்னா நம்மளும் இல்லாத ஃபாஸ்ட் பவுலர் இருக்கிறதா எதுக்கு காமிக்கணும்? உங்ககிட்ட சிறப்பாக இருக்கிறது ஸ்பின் இருக்கா? சிராஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்ஸே இல்லாத ஒரு பவுலர். நான் இது திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறாள். அவருக்குன்னு திடீர்னு ஒரு ஸ்பெல் வரும். ஒரு 4-5 ஒரு ஸ்பெல் ஒன்று போடுவார். அதில் பேய்த்தனமாக போடுவார். அதில் ஒரு 2-3 விக்கெட் எடுப்பார். ஷமி வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் சத்தியமாக சிராஜ் ட்ராப் பண்ணணும். டீமில் இருக்கணும். அவர் பேக்கப்பில் இருக்கட்டும். ஆனால் 11ல் அவர் ஆட வேண்டும். பாண்டியா எந்தெந்த ஸ்குவாடில் இருக்காரோ அங்கே 11ல் சான்ஸு நிதிஷ்குமாருக்கு கம்மி. இல்லை, முடியாது. பாண்டியா தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். கம்பீரை பொறுத்த வரைக்கும் அவர் கண்டிப்பாக பொது பிளேயரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்கிறது தான் அவருடைய எண்ணம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. சாம்பியன்ஸ் டிராபி பிப்ரவரி மாதம் தொடங்கும் போது இன்னும் ஐ திங்க் 12ஆம் தேதிக்குள்ளே டீம் சப்மிட் பண்ணணும்ன்ற ஒரு தகவலும் வந்துகிட்டு இருக்கு. அப்படி நேரத்தில் ரோஹித் சர்மா கேப்டனாக தொடர வாய்ப்பு இருக்கான்ற ஒரு கொஸ்டின் எழுந்துகிட்டு இருக்கு. இன்னொரு இடத்துல ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக மாற்ற போகிறாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் எழுந்துகிட்டு இருக்கு. வைஸ் கேப்டனாக பும்ரா இருக்க போகிறார். இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஹர்திக் பாண்டியா கேப்டன் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ நேற்றுல இருந்து திருப்பி ரோஹித் சர்மா கேப்டன், பும்ரா வைஸ் கேப்டனாக இருக்க போகிறான்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. ரோஹித் சர்மா கேப்டனாக தொடரலாமா அந்த சாம்பியன்ஸ் டிராபி? கண்டிப்பாக. ஒன் டே கிரிக்கெட் ஒன் டே கிரிக்கெட்டில் அவர் ராஜாங்க. ஓகே. அதை பற்றி பேச்சே கிடையாது. நம்ம டெஸ்ட் கிரிக்கெட்டில் பேசுகிற ரோஹித் சர்மாவே இல்லை. மறந்துடுங்க. அங்கே வரும்போது அந்த டபுள் ஆக்ஷன் எம்ஜிஆர் வருவாங்கள்ல, அந்த மாதிரி இங்கே வரவர் வேறு. ஒன் டே கிரிக்கெட்டில் அவர் சக்கரவர்த்தி. அதனால் அவர் கண்டிப்பாக இருக்கணும். அவர்கிட்ட தான் கொடுப்பாங்க. அவர் பர்ஃபார்ம் பண்ணுவார் ஒன் டே கிரிக்கெட்டில். அதை பற்றி சந்தேகமே வேண்டாம். அவர் தான் வரணும். சார், பும்ராவோட இன்ஜுரி ஏன்னா ஒரு பேக் ஸ்பாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. முதுகு பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. 1 மாதத்தில் ரீகாப் ஆயிடுவாரா? ஏன்னா இங்கிலாந்துக்கு இன்னும் தொடங்குறதுக்கு 1.5 மாதம் இருக்குது. ரீகாப் ஆயிடுவாரா இல்லை ஓய்வு கொடுக்கப்படுமா சார்? கண்டிப்பாக ஓய்வு கொடுக்கப்படும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஓய்வு கொடுக்கப்படும் நினைக்கிறத விட ஓய்வு கொடுக்கப்படணும். ஓகே. ஏன்னா அடுத்து IPL தானே சார் வருது. அடுத்து பெரிய சாம்பியன்ஸ் டிராஃபின்னு எதுவுமே இல்லை. அடுத்து பெரிய தொடர்னு எதுவும் இல்லை. அடுத்து இங்கிலாந்தோட டெஸ்ட்டு தான் பெருசாக இருக்கும் இந்தியாவில். அப்போ இருக்கும்போது அவர் சாம்பியன்ஸ் டிராஃபி ஆடிட்டு அதுக்கப்புறம் IPL ரெஸ்ட் கொடுக்கலாம்ன்ற ஒரு கேள்வி எழுகும். அது ஃப்ரான்ச்சைஸி தானே டிசைட் பண்ணணும். அது நம்ம போர்டு BCCI ஒரு கண்ட்ரோல் கிடையாது. அதில் நீங்கள் இன்றைக்கி இருக்க இந்த ஒர்க் லோடு இந்த 5 மேட்சுக்கு அவர் பண்ணது 150 ஓவர். ஆமாம் அப்பா, நீங்கள் யோசிச்சு பாருங்க. பட் இந்த சீரீஸ் ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன், 2 விஷயம் சொன்னேன். அவருக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிற சப்போர்ட் பவுலர்ஸ் போகாது. உங்களுக்கு 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆடினா தான் பும்ராக்கு தேவையான ரெஸ்ட் கிடைக்கும். நீங்கள் ஆடினது 3 ஃபாஸ்ட் பவுலர். நிதிஷ்குமார் எல்லாம் ஒரு ஃபாஸ்ட் பவுலராக நான் ரேட்டே பண்ண மாட்டேன். ஓகே, நீங்கள் எடுத்து போனது 3 ஃபாஸ்ட் பவுலர், அவங்க அடிக்கிறது 400 ரன் அடிக்கிறாங்க. நீங்கள் அப்போ பும்ரா எவ்வளோ போட வேண்டியிருக்கும் நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு அவரை ஸ்ட்ரெயின் பண்ண வச்சிங்க. நீங்கள் அவரை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டீங்க. எந்த தோளில் இந்த டீமை தூக்கி சுமந்தாரோ அந்த தோளில் வலி அந்த முதுகில் வலி வர மாதிரி ஆச்சு அவருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் அவரை ஓவராக டேக்ஸ் பண்ணிட்டீங்க. போதும், இப்போ அவருக்கு ரெஸ்ட் கொடுங்க. நீங்கள் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு கண்டிப்பாக வரணும். ஏன்னா அது ஒரு நோட்டபிள் ட்ராஃபி. அது இன்டர்நேஷ்னலில் அது எல்லா டீம்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ண போட ஒரு டோர்னமெண்ட்டுங்கிறதால அது ஆடணும். பட் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து பைலேட்டரல் நீங்கள் ஆடும்போது அவருக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். அவருக்கு ரெஸ்ட்டு கொடுக்கறது நல்லது. சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு கண்டிப்பாக வந்துடுவார். ஓகே சார், எனக்கு ஒரு கொஸ்டின் எழுந்துகிட்டு இருக்கு. ஏன்னா துபாயில் ஆட போகிறோம், அந்த விண்டி இருக்கும், அந்த ஒரு காற்றில் ஸ்விங், ஒரு ஃபர்ஸ்ட் 4-5 ஓவர் ஸ்விங் இருக்கும். ஏன்னா நம்ம அந்த IPLல பார்த்துருக்கோம். அது ஸ்பின்னுக்கு மோஸ்ட்லி அந்த கிரவுண்டு எடுக்கும்னு தோணுது. குல்தீப் அண்ட் சாஹல் 2 பேருமே ஆட வைக்கணுமா இல்லை ஜடேஜா அப்படி? ஒன்றையிலலாம் அவங்க ஆடணும், கண்டிப்பாக ஆடணும். குல்தீப் சஹல் டவுட்டு தான். குல்தீப் அண்ட் பிஷ்னாய் ஆடுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஆடணும். நீங்கள் உங்களோட இந்தியாவோட ஸ்ட்ரென்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னு தான். கண்டிப்பாக. நீங்களே அதை கொலை பண்ணுறீங்க. உங்களோட ஸ்ட்ரென்த்தை நீங்களே அழிச்சிக்கிறீங்க. என்னென்னு எனக்கு புரியல. அதில் என்ன சந்தோஷம் இருக்குன்னே தெரியல. நம்ம எதுக்கு ஒரு புளியை பார்த்து போன சூடு போட்டுக்கணும்? அவன் நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சுருக்கான்னா நம்மளும் இல்லாத ஃபாஸ்ட் பவுலர் இருக்கிறதா எதுக்கு காமிக்கணும்? உங்ககிட்ட சிறப்பாக இருக்கிறது ஸ்பின் இருக்கா? துபாயில் ஸ்பின் எடுக்கக்கூடிய ஒரு விக்கெட்டு 3 ஸ்பின்னர் போங்க. ஒரு ஆல்ரவுண்டரை வச்சுக்கோங்க, 2 ஃபாஸ்ட் பவுலர் வச்சுக்கோங்க. என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? ஸோ நீங்கள் விக்கெட் டேக்கிங் போலர்ஸ் எல்லாருமே. பிஷ்னாய் விக்கெட் டேக்கர். நீங்கள் ரன்ஸ் கொடுத்தா கூட விக்கெட் டேக்கர் அவருக்கு. குல்தீப் நீங்கள் கேட்கவும் வேண்டாம். அவர் ஒரு மிஸ்ட்ரி போலர். வருண் சக்கரவர்த்தி நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணுவீங்க? வருண் சக்கரவர்த்தி T20லையும் சிறப்பாக போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ போட்டிருக்காரு. ஏன் ஒரு 4 ஓவர் தான் போடுவாரா? சொன்னார் அவர் 10 ஓவர் போட மாட்டேன்னு சொன்னார். ஸோ அவருக்கு சான்ஸ் கொடுக்கணும். நீங்கள்
விக்கெட் எடுக்கிறாரு உங்களுக்கு, வேற என்ன வேணும் உங்களுக்கு? சச்சின் இருந்த காலம், சச்சின் அவுட் ஆயிட்டாரு, டிவி ஆஃப் பண்றான்னு சொல்ற காலம் போய், இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு ஒரு நேம் வந்து நான் இப்ப தான் பார்க்குறேன்னு நெனைக்கிறேன். ரோஹித் இது பும்ராவா இருக்கட்டும், சமிய 2023 அந்த வேர்ல்டு கப்ல நம்ம அப்படி பேசணும். சமியா இருக்கட்டும். சிராஜும் கடந்த கொஞ்சம் வருஷத்துல வந்து அதிக ஓவர் பவுலிங் பண்ணது சிராஜ்ன்ற ஒரு இதுவும் நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸை பத்தி நிறையா பேசிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு ஹர்ஷ்தீப் சிங் T20ல நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு. விஜயசாரை டிராஃபிலையும் சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. நீங்க சமியும் இப்ப ரீகாப் ஆகி ஐ திங்க் ஃபிட் ஆவார்னு நினைக்கும் போது, நீங்க பும்ரா, சமி அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் போகலாம். இல்ல திருப்பி சிராஜ் அது மாதிரி புது புது பவுலர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா? அதாவது சிராஜ் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சிஸ்டன்ஸே இல்லாத ஒரு பவுலர். நான் இது திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிற ஆள். அவருக்குன்னு திடீர்னு ஒரு ஸ்பெல் வரும். ஒரு 4, 5 ஓவர் ஸ்பெல் ஒன்று போடுவார். அதில் பேய்த்தனமாக போடுவார். அதில் ஒரு 2, 3 விக்கெட் எடுப்பார். அந்த ஸ்பெல்லு டெய்ல் அண்டர் கிட்ட கூட வரும். அதனால் அவரோட நீங்கள் விக்கெட் எடுத்துருக்கிற நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு 2, 3 விக்கெட் எடுப்பார். ஆனால் அந்த விக்கெட் காலமில் ஒரு நம்பர் வந்துடும். அவர்கிட்ட அந்த லக்கு உண்டு. மாஞ்சி போடுவார் ஆகாஷ் தீப், விக்கெட் விழாது. அவர் விக்கெட் விழக்கூடிய டைமில் அவருக்கு போலிங் கிடைக்காது. ஸோ இல்லை அவருக்கு போலிங்கை கேட்ச விடுவாங்க. அந்த மாதிரி அது வந்து லக் ஃபேவர் பண்ணும். அந்த இடத்துல லக்கும் வேணும். அது இல்லாமல் இருக்கக்கூடாது. லக்குன்னு பார்த்தீங்கன்னா சிராஜ் வந்து விக்கெட் எடுக்கிறதா காமிக்கிறாங்க. நோ ப்ராப்ளம். ஓகே, ஹையர் டாப்லேயும் விக்கெட் எடுக்கிறாரு. பட் ஒரு பஸ்ட். நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சாயம் வெளுத்துதா? பும்ரா இல்லாத ஒரு பார்த்தோம்ல, சிராஜோட போலிங் பார்த்தோம்ல, இதான் இன்னும் 2ல் பும்ரா பேய் மாதிரி போட்டுட்டு இருக்கும்போது இவரோட போலிங் ஓகே அப்படி தோணும் உங்களுக்கு. நீங்கள் மட்டும்தான் போட போகிறீங்கன்னு தெரிஞ்சுன்னா வெளுத்து போச்சு. ஸோ அவர் அந்த மாதிரியான ஒரு டைப் ஆஃப் போலர். நீங்கள் ஷமி வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் சத்தியமாக சிராஜ் ட்ராப் பண்ணணும். டீமில் இருக்கணும். அவர் பேக்கப்பில் இருக்கட்டும். ஆனால் 11ல் அவர் ஆட வேண்டாம். ஏன்னா அவர்லாம் கண்ண பின்ன ரன்னு கொடுப்பாரு. அதான் பெரிய ப்ராப்ளம் அவர்கிட்ட. விக்கெட் எடுக்கிறது 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துருவாரா இருக்கும். பட் நீங்கள் 10 ஓவரில் 55 ரன் கொடுக்கறதுல அர்த்தம் கிடையாதுல்ல. ஒரு ரெண்டுக்கு ரொம்ப டைட்டாக போடுறவங்களுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஓகே. ஸோ அடுத்து விக்கெட் கீப்பராக ஐ திங்க் நோ கண்ணை மூடிட்டு நம்ம ரிசர்வ் பண்ணிட்ட போட்டுடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சாம்பியன்ஸ் டிராபி 50 ஓவர் ரிசர்வ் பண்ண மாதிரி அந்த ஒரு பேயாட்டம் ஆடிட்டு போனார். எல்லாரும் 50 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடும்போது அவர் மட்டும் 160 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிட்டு போனார். ஸோ அப்படி இருக்கும்போது ரிசர்வ் பண்ணிட்டு தான் வைக்கணுமா, இல்லை KL ராகுல திருப்பி டீமுக்குள்ளே கொண்டு வர வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? அதுதான் ஆடணும். நீங்கள் என்னதான் இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு ஒரு விக்கெட் கீப்பர்னு ஒரு ஆள் உங்களுக்கு அவர் குவாலிட்டி ஆஃப் விக்கெட் கீப்பிங் பார்த்தீங்கன்னா, நான் பந்தை வந்து பெரிய நல்ல விக்கெட் கீப்பர் நான் சொல்ல மாட்டேன். பட் என்னோட இது என்னென்னா, டெஸ்ட்டுக்கு அவரை கீப் பண்ண வைக்காதீங்க. அவர் ஒரு பேட்ஸ்மேனாகவே ஆடுங்க. டெஸ்ட்டுக்கு ஒரு நீங்கள் ஜுரேல் மாதிரி ஆட்களை டெவலப் பண்ணுங்கள். கொண்டு வாங்க. 21, 22 வயசு தான் ஆகுது அந்த பையனுக்கு. இன்னும் லாங் வே டு கோ. அவனுக்கு இப்போலேருந்து கொண்டு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்க ஆரம்பிக்கணும். பட் டெஸ்ட்டில் வந்து பந்த் மாதிரி விக்கெட் கீப்பிங் வந்து ஒரு க்ரூஷியல் கேட்ச் ஒன்று விட்டாருன்னு வச்சுக்கோங்க, மேட்ச் போயிடும், கையை விட்டு போயிடும். பட் ஒன் டேயில் அப்படி கிடையாது. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 50 ஓவர் நம்ம இன்னிங்ஸ் முடிய போகுது. என்ன தான் மேட்ச் கையை விட்டு போனாலும் 50 ஓவரில் முடிய போகுது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பின்னாடி சேஸ் பண்ண போகிறாங்க. அது வேறு விஷயம். பட் அதனால் லிமிட்டட் ஓவர்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும், கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பந்துக்கிட்டே கேப்டன் இது கீப்பிங்கே இருக்கட்டும், அவர் ஆடணும், கண்டிப்பாக ஆடணும். ஓகே சார், பேட்டிங் பற்றி பேசியாகணும்னு நினைக்கிறேன். கடைசியாக பேட்டிங் பற்றி கோலி, ரோஹித் சர்மா கண்டிப்பாக இருப்பாங்கன்னு தோணுது. ஓப்பனருக்கு மோஸ்ட்லி ஜெய்ஸ்வாலும் உள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சுப்மன் கில்லுக்கு ரெஸ்ட் கொடுத்து ஜெய்ஸ்வால் ஆடுவார். அதுக்கப்புறம் தமிழ்நாடு பிளேயர்ஸ் நேமும் வருது. சாய் சுதர்சன் மாதிரி ஒரு பிளேயர்ஸ். ஏன்னா ODIயில் அந்த இந்தியாவுக்காக நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காருன்றப்ப நீங்கள் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி, ஹர்திக் பாண்டியாவுக்கு பேக்கப்பாக கொண்டு போவீங்களா, இல்லை இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு இல்லை வேணாம்? இனிமேல் நிதிஷ்குமார் ரெட்டி எல்லா ஃபார்மேட்லேயும் இருப்பார். எல்லா ஃபார்மேட்லேயும் இருப்பார். ஆனால் எல்லாத்துலேயும் 11ல் ஆடுவாரான்னு சொல்ல முடியாது. பாண்டியா எந்தெந்த ஸ்குவாடில் இருக்காரோ அங்கே 11ல் சான்ஸு நிதிஷ்குமாருக்கு கம்மி. இல்லை, முடியாது. பாண்டியா தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அவருக்கு எதாவது அடி பட்டால் தான் இவர் உள்ள வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, அதனால பாண்டியா தான் ஆடுவார். எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. இந்தியா வந்து அந்த எப்பயுமே அந்த லாங் பேட்டிங் எதிர்பார்க்குறதுனால 2 ஃபாஸ்ட் பவுலர், மெயின் ஃபாஸ்ட் பவுலர் அடிச்சுட்டு 2 பேரையுமே ஹர்திக் பாண்டியா அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி எப்படியும் ஒரு 5 ஓவர் போட்டுருவாங்க அப்படின்னு ஆட வைக்கிற வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு பேட்ஸ்மேன் எடுத்துகிட்டு போகலாமே நீங்கள். அதுக்கு பதிலாக ஒரு பேட்ஸ்மேன் எடுத்துகிட்டு போகலாம். ஹூ கேன் ஆல்சோ போல்னு ஒரு இந்த டிராவிஸ் ஹெட் மாதிரி போடக்கூடிய ஒரு ஆள் வச்சுக்கோங்களேன். இப்போ ரியான் பராக் இருக்கான்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு 3-4 ஓவர் நடுவில் வந்து போட்டு போகக்கூடிய ஒரு ஆள். அவர் ஃப்ரண்ட்லைன் பேட்ஸ்மேன். இது இந்தியாவோட மெயின் ப்ராப்ளமே, நீங்கள் டாப் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருமே போலிங் போட மாட்டாங்க. அதுதான் பெரிய ப்ராப்ளம் இந்தியன் டீமில். வந்து டாப் எண்ட்லேயும் சிப்பின் பண்ணுற மாதிரி. முன்னாடி கங்குலி ஒரு 2 ஓவர் போடுவார், சச்சின் 2 ஓவர் போடுவார். அந்த மாதிரிலாம் நடுவில் சேவாக் 2-3 ஓவர் போடுவார். அந்த மாதிரிலாம் இருந்தது இப்போ இல்லை. அது இல்லாதது தான் இப்போ நீங்கள் அதெல்லாம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 ஓவர் போடுற ஒரு கோட்டாவை அப்படியே அதுக்கு ஒதுக்கிடலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு போலரே எடுத்துகிட்டு போகலாம், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேன் ஆடலாம். அது இப்போ இங்கே முடியாததுனால ஏற்கனவே ஒரு ஜடேஜா ஒருத்தர் இருக்க போகிறாரு. ஒன் டே தான் அவர் T20ல் தான் ரிட்டையர் ஆகிருக்காரு. ஒன் டே ஆட போகிறாரு. அப்படி இல்லைன்னா அந்த இடத்துக்கு அக்ஷர் பட்டேல் வர போகிறாரு.
ஸோ நீங்கள் அவரை ட்ராப் பண்ண முடியாது. அவர் ஆடி தான் ஆகணும். எக்ஸலண்ட் பேட்ஸ்மேன். அதனால் நீங்கள் ஆடி தான் ஆகணும். ஸோ அவர் ஏற்கனவே ஒரு ஆல்ரவுண்டர் இருக்கார். பாண்டியா ஒரு ஆல்ரவுண்டர். 3வது ஆல்ரவுண்டர் நிதிஷ் உள்ள வரதுக்கு சான்ஸ் இல்லை. காம்பீர் மைண்டில் என்னென்னமோ ஓடிக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் மறக்க வைக்கணும்னா அவர் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சே ஆகணுன்ற ஒரு பெரிய நிலைக்கு அவரே போயிருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னொன்று அவரை போகவும் வச்சிருக்காங்கன்றப்ப காம்பீர் புது பிளேயர்ஸுகளுக்கு நிறைய பேர் டீமில் ஏதோ மாற்றங்கள் ஏற்படுத்துகிற வாய்ப்பு இருக்கா? என்ன யோசித்துக்கிட்டு இருப்பார் சார் மைண்டில்? அவர் கண்டிப்பாக புது பிளேயரை டெவலப் பண்ணுங்க. கம்பீரை பொறுத்த வரைக்கும் அவர் கண்டிப்பாக புது பிளேயரை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கிறது தான் அவருடைய எண்ணம். அதாவது அட் த காஸ்ட் ஆஃப் ஓல்டர் பிளேயர்ஸ்ன்னு இல்லாட்டா கூட புது பிளேயர்ஸை உள்ளே கொண்டு வரணும். பெஞ்சின் உள்ளே கொண்டு வந்து பிளக்இன் பண்ணணும் அவங்கள. அப்படின்னு இருந்தால் தான் இவங்களால் முடியாத சமயத்தில் அவங்கள கொண்டு வரணும் அப்படிங்கிறது. அது செயல்படுத்தப்படுதா அப்படிங்கிறது தான் கேள்வி. செயல்படுத்தப்பட விடுறாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. இல்லைங்கிறது தோணுது. ஏன்னா நீங்கள் வந்து சர்ஃப்ராஸை கூப்பிட்டு போயிட்டீங்க. ஒரு 2 மேட்ச் 2 இன்னிங்ஸ் ஃபெயில் ஆனார். உட்கார வச்சிட்டிங்க. பட் எது கூப்பிட்டு போனீங்கன்னு தெரியல. கூப்பிட்டு போகும்போது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவர் வந்து வாஷிங்டன் சுந்தர் உள்ள டீமில் வராது. அவருக்கு போலிங் கொடுக்கறதுக்கு நம்பிக்கை இல்லை உங்களுக்கு. இன்னும் அந்த கடைசி டெஸ்ட்டில் மொத்தமாக 1 ஓவர் போட்டிருக்காரு. ஸோ அந்த மாதிரி அவரை நீங்கள் பேட்ஸ்மேனாக எடுத்தீங்கன்னா அதுக்கு பதிலாக நீ சர்ஃப்ராஸ் ஆடிக்கலாம். ரோஹித் சர்மாவே ஆடி இருக்கலாம் அந்த மேட்ச் பேசாம. கேப்டன் இல்லாமல் பேட்டர் இல்லை, அவர் தான் ஃபார்மில் இல்லைன்னு விட்டுருங்களேன். சர்ஃப்ராஸ் ஆஸ்திரேலியன்ஸுக்கு யாருக்குமே தெரியாது எப்படிப்பட்ட பேட்ஸ்மேன். சும்மா இறக்கி விட்டுருக்கலாம். 4 சுற்றி பந்து மாதிரி அவரு கொஞ்சம் அந்த ஃப்ளூவெண்ட் ஆடுறக்கூடிய. ஆமாம், சப்போஸ் ஆடி இருந்தான்னு வச்சுக்கோங்க. அவரும் அதே மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட்டில் போய்ட்டு ரிவர்ஸ் ஸ்வீப்பில் ஆடினாருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். இவரை நீங்கள் ஒரு பேட்ஸ்மேனாக ஆடி இருந்தால் அதுக்கு அங்கே ஆடி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இவரை பேட்ஸ்மேனாக ஆடும்போது கில்லை உட்கார வச்சுட்டு 1 டவுன் ஆடலாமே. இவர் ஓப்பன் அப் பண்ணுறவர் தானே. நீங்கள் கில் கண்டினியூஸாக ஃபெயில் ஆகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இவர் நின்று ஆடக்கூடியதாக தெரியுது உங்களுக்கு. இவரோட பேட்டிங்கில் நம்பிக்கை எடுத்து நீங்கள் எடுக்கிறீங்க டீமில். அப்போ மேலே விடணும்ல. நம்பர் 8 அவர் ஆடுறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? கம்பீரோட மைண்ட் வந்து கண்டிப்பாக புது பிளேயர்ஸை இன்ஜெக்ட் பண்ணணுன்னு தான் பார்ப்பாரு. நீங்கள் இப்போ நீங்கள் சீனியர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வந்து பும்ரா இருக்க போகிறாரு. சிராஜ் வந்து ஸ்குவாடில் இருப்பார். ஷமி வந்துட்டாருன்னா சிராஜுக்கு சான்ஸ் இல்லை. அர்ஷ்தீப் ஆடுவார். பாண்டியா இருக்கிறதுனால நிதிஷ்குமாருக்கு சான்ஸ் இல்லை. அக்ஷர் பட்டேல் ஆர் ஜடேஜா 2 பேரில் யாராவது ஒருத்தர் ஆடுவாங்க. யார் ஆடினாலும் ஓகே. 2 ஸ்பின்னர் ஆடணுங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. நீங்கள் அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் பேட்டிங் எடுத்து பார்த்தீங்கன்னா செட் ஆயிடுச்சு. ஜெய்ஸ்வால் ஆர் சுப்மன் கில் வில் ஓப்பன் வித் ரோஹித் சர்மா அண்ட் 1 கோலி வந்துருவாரு. நம்பர் 4 பண்ட் வந்துருவாரு. ஆர் ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காரு. அவ்வளோதான், ஸ்ரேயஸ் ஐயர் வந்துருவாருன்னா முடிஞ்சு போச்சு. நீங்கள் இன்ஃபேக்ட் சூரியகுமார் யாதவுக்கு உள்ள வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, அவர் கடைசி தோத்த மாதிரி அவரை. ஆமாம், அந்த மாதிரி நீங்கள் ரிங்கு சிங் மாதிரி ஒரு ஆட்களை நீங்கள் உள்ளே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணலாம். நீನು கொஞ்சம் ஆடக்கூடிய ஆள். பட் கடைசியாக வந்து ஒரு 4-5 மேட்ச் அவர் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல இந்தியாவுக்கு. அது கொஞ்சம் அவங்க மனசுக்குள்ளே இருக்கும். பேக் ஆஃப் த மைண்டில் இருக்கும். இப்போ பார்க்கலாம் லோக்கலில் எப்படி ஆடுறான்னு பார்த்துட்டு பண்ணலான்னு இருப்பாங்க. இதுதான் அவரோட. பட் அவர் வந்து நியூ கிரிக்கெட்டர்ஸை உள்ள கொண்டு வரதுக்கு தான் கண்டிப்பா முயற்சி பண்ணிட்டு இருப்பார். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது.